மிதுன ராசி நேயர்களே வணக்கம். உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனாக இப்போ பார்க்கலாங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா மனசில் ஒரு குழப்பம், தயக்கம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. என்ன செய்யறது, என்ன முடிவு எடுக்கிறது, நம்ம முடிவு எடுக்கிறது சரியா இல்லை தவறா அப்படிங்கிற எண்ணம்லாம் தொடர்ந்து மனசில் ஓடிக்கிட்டே இருக்குங்க. அதனாலேயே நம்ம கொஞ்சம் சோர்வாக இருப்போங்க. காரணம் எதுவாக இருந்தாலும் உள்ளத்தில் ஒரு தவிப்பு இருந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு மாத்திரம் எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் நம்பிக்கை உரியவர்கிட்ட ஆலோசனை கேட்டு எடுக்கிறது நல்ல பலனை தருங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் சின்ன தடைகள் இருந்தாலும் நீங்கள் முயற்சியை கைவிட மாட்டீங்க. மெதுவாக இருந்தாலும் முன்னேற்ற பாதையில் நீங்கள் தொடர்ந்து போய்கிட்டு இருப்பீங்க. புதிய முயற்சிகள் அப்புறம் மாற்றங்கள் இதெல்லாம் உங்கள் துறையில் வருங்க. ஆனால் அதையெல்லாம் அவசரப்படாமல் நிதானமாக கையாள வேணுங்க. சுய தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய புதிய அறிமுகங்கள் கிடைக்குங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு புதிய பொறுப்புகள் இல்லை மாற்றங்கள் வரக்கூடுங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. இருந்தாலும் எதிர்பாராத வகையில் பணவரவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஒரு தொடர்பு இல்லை நட்பு இல்லை ஒரு பழைய ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கக்கூடிய ஒரு அறிமுகத்தின் மூலமாக புதிய வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் எதிர்கால பொருளாதார நிலை உங்களுக்கு மேம்படுங்க. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா உறவுகள், நட்புகள் இவங்ககிட்டையெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கூட தவறாக புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. நீண்ட நாளாக உங்ககிட்ட பேசாமல் இருந்த ஒருத்தரை நீங்கள் இப்போ சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுங்க. அந்த சந்திப்பு அந்த பழைய நட்பை நீங்கள் இணைச்சிக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா அந்த உறவு சுத்தமாகவே கட் ஆகிடுங்க. அது மாதிரி ஒரு சூழல் இருக்குங்க. பெண்கள் தொடர்பான விஷயங்களில் மாத்திரம் நீங்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்கணுங்க. புரிதல் குறையுங்க. அதனால மன வருத்தங்கள் வராமல் பார்த்துக்கணுங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப தனிமையாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் விரும்புவீங்க. வாழ்க்கையை பற்றி நீங்கள் ரொம்ப ஆழமாக சிந்திக்க தொடங்குவீங்க. ஆனால் மற்றவங்களோடு இணைந்து செயல்படும்போது தான் உங்களுக்கு நல்ல எதிர்காலத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. அதனால் முழுமையாக தனிமையாகவே இருக்காமல் எல்லாரோடு சேர்ந்து கலந்து இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு புதிய திருப்பம் ஏற்படக்கூடிய காலமாக தாங்க இது இருக்குது. ஒரு தொடர்புனாலேயோ இல்லை ஒரு புதிய வாய்ப்போ உங்கள் வாசக்கதவை தட்டுங்க. அது மூலிமா உங்களுடைய நன்றி, வணக்கம்.